ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈவில் நன் கேம் தான் விளையாட போகிறோம். நிறைய பேர் இந்த கேம் வந்து கேட்டிருந்தீங்க, அதான் விளையாட போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லோட் ஆகுது கேமு. ஓகே, கேமில் வந்தாச்சு. நம்மளை எங்கே காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க காய்ஸ். ஹலோ சார், எங்கே சார் கூட்டிகிட்டு போகிறீங்க? தம்பி, எல்லாமே உனக்கு பிடிச்ச இடம் தான் தம்பி, பாரு வெயிட் பண்ணி. என்னது எனக்கு பிடிச்ச இடமா? அப்படின்னா இடம் தெரியலையே. சரி, கீழே இறங்கி பார்ப்போம். என்ன இடம் இது? ஏதோ செட்டரில் இருக்குது, திறகுது அது. ஆஹா டேய், பிடிச்ச இடத்துல விடுறேன்ட்டு ஈவுலன்ட்ட மாட்டி விட்டேடா. மண்டியிலே அடிச்சிச்சு கைஸ். கேஜிஎஃப் படத்தில் வர பெரிய சுத்தியில் கையில் வச்சுன்னுது கைஸ். அது டே ஒன்னா. ஆஹா, மாட்டினோம் கைஸ். அடடா கைஸ், இந்த இடத்த பார்க்கறதுக்கு ஸ்கூல் மாதிரி இருக்குது கைஸ். ஸ்கூல் மாதிரி இல்லை, ஸ்கூலே தான். எனக்கு ஸ்கூல்னால் பிடிக்கும், ஆனால் இந்த ஸ்கூல் மோசமான ஸ்கூல் கைஸ். இந்த ஸ்கூலை விட்டு எப்படியா தப்பிச்சு போனோம். இப்போ வெளியே போகலாம். பாருங்க கைஸ், யாரையோ இந்த ஈவில் நன் அடித்து தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அப்படியே செவுத்தில் முட்டி டார்ச்சர் பண்ணியிருக்கு. நம்மளும் கையில் மாட்டினா அப்படி தான் பண்ணணும் போல இருக்குது. அதனால் நம்ம அது கையில் மாட்டாதே, எப்படியோ தப்பிக்கணும். இப்போ நம்ம மேலே போனோம் கைஸ். மேலே போயிட்டு ஒரு கேபிள் ஒன்று எடுக்கணும். அந்த கேபிளை வந்து எடுத்து கனெக்ட் பண்ணால் தான் இந்த ஸ்கூலுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் மறுபடியும். அந்த கிளவி ஞாபகம் மருதி இருக்குது. கிளவி இங்கே தான் பக்கத்துலேயே எங்கேயாவது வச்சுருக்கோம். அந்த கேபிள் தேடி பார்த்தா கிடைக்கும். சொன்னல கைஸ், இதை இங்கே தான் வச்சுருக்கேன் அந்த கேபிள். இந்த கேபிளை கொண்டு போயிட்டு இப்போது இங்கே கனெக்ட் பண்ணிடலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி மறுபடியும் கிடச்சிரும். இங்கே வேறு எதாவது தேவையான பொருள் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு பார்த்த வரைக்கும் இப்போ வேறு எந்த பொருளும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ், இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் தள்ளிவிட்டு சத்தம் வர வச்சு அந்த கிளையை மேலே வர வச்சுட்டு நம்ம கீழே போயிடலாம். ஆஹா, அதை மேலே வர வச்சுட்டு நம்ம கீழே போகலான்னு பார்த்தா அடி வாங்கிட்டோம் கைஸ் அதுக்கிட்ட. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நமக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இங்கேருந்து எப்படியா தப்பிச்சிடலாம். என்ன கைஸ் இது? இப்போ இருங்க, இங்கே ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும். இதை அழுத்தணும்னா இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்க கேட் வந்து எல்லாம் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த ஈவில் நன் வேறு துரத்துது கைஸ். பின்னாடி ஏதாவது துரத்திட்டு வருது. இப்போ நம்ம குரோபார் வந்து கண்டுபிடிக்கணும் கைஸ். குரோபார் நமக்கு வேணும். அது இங்கே தான் இருக்கும் கைஸ். எனக்கு தெரியும், ஏன்னா நான் வந்து அடிக்கடி இந்த கேம் விளையாடுவேன். இருங்க கைஸ், அந்த ஈவில் நன் வந்து போயிடட்டும். நம்ம வெயிட் பண்ணியே போகலாம். ஈவில் நன் போயிட்டியா இருக்கியா? அப்புறம் மறுபடியும் ஆஹா, அது போல கைஸ், இங்கே தான் இருக்குது. ஹே ஈவில் நன், நான் உன் கையில் மாட்டுவேன்னு நினச்சியா? நான் தப்பிச்சு போயிடுவேன். இருங்க கைஸ், இங்கே இந்த பலகெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து விட்டு இதுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ அண்டர் கிரவுண்டுக்கு போனோம் கைஸ். ஏன்னா இப்போ நம்ம அங்கே தான் எஸ்கேப்பே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் அண்டர் கிரவுண்டு போகிறோம். இங்கே வந்து தண்ணி ஸ்பீடாக ஓடும் கைஸ். அதனால் நம்ம சீக்கிரமாக இந்த சைடில் வந்துடணும். இல்லைன்னா தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு அப்படியே முட்டிப்போம். இப்போ நமக்கு வந்து ஒரு கீ மாரி கிடச்சிருக்கு கைஸ். இந்த கீ வச்சு 4 கேட் வால் வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணணும். இதை பார்த்தீங்களா, இங்கே ஒரு கேட் வால் இருக்குது, அது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதேமாரி இன்னும் 3 கேட் வால் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஆனால் இந்த ஈவில் நன் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல கைஸ்.
அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் கைஸ், நம்ம வந்து கிராணி கேம் விளையாடிருவோம். அந்த கிராணி கேமில் கூட அந்த கிராணியால் வந்து நம்ம போகிற சந்துக்குள்ளெல்லாம் வந்து பூந்து வர முடியாது. ஆனால் இந்த ஈவில் நன் வந்து நம்ம எந்த சந்துக்குள்ளெல்லாம் போகிறோமோ அதுவும் அந்த சந்துலலாம் பூந்து வர முடியும். அப்புறம் இந்த ஈவில் நன் வந்து பொறுமையாக தான் நடக்குது. ஸோ ஈஸியாக தப்பிச்சிடலாம். இருங்க கைஸ், நம்ம இதுக்குள்ளே வந்து மறுபடியும் போயிடுவோம். ஓகே, வந்தாச்சு. இப்போ மறுபடியும் மேலே ஏறி போவோம். ஏன்னா மேலே தான் வந்து இன்னும் 3 இது க்ளோஸ் பண்ணணும். இதேமாரி அந்த ஈவில் நான் வேறு வரப்போகுது. இந்த பாத்ரூம் பக்கத்தில் வந்து ஒரு பாத்ரூம் இருக்கும், இன்னொரு பாத்ரூம். அந்த பாத்ரூம் பக்கத்தில் தான் வந்து இன்னொரு கேட் வால் இருக்குது. இதை சொன்னல கைஸ், இங்கே தான் இருக்குது. அது க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்கே அப்படியே தரையோடு தரையாக மறைச்சி வச்சுருப்பாங்க ஒரு கேட் வால். இதையே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது லாஸ்ட்டு இன்னொரு கேட் வால் இருக்கும். அது வந்து இந்த ஈவில் நன்னோட பாத்ரூமில் இருக்கும். ஆமாம், இந்த ஈவில் நன் ரூம் பக்கத்தில் ஒரு பாத்ரூம் இருக்கும், அதில் தான் இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணோம். பாருங்கள் கைஸ், என்னென்ன வேலைலாம் பண்ண சொல்கிறாங்க. ஷை. ஓகே, இதான் லாஸ்ட் கேட் வால். நான் க்ளோஸ் பண்ண முடியல. அவ்வளோதான் கைஸ், லாஸ்ட் கேட் வால். இதே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை தட்டி விட்டு நம்ம இப்போ போக வேண்டியதான். எதுக்காக நம்ம இப்போ அந்த கேட் வால்லாம் க்ளோஸ் பண்ணணும்னா கைஸ், கீழே வந்து தண்ணிலாம் ஓடிட்டு இருந்ததில்ல கைஸ், அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம அந்த கேட் வால் வந்து எடுத்து விட்டோம். அது என்ன தண்ணின்னு கேட்டிங்கன்னா, இது இருக்குதுல்ல இந்த பாத்ரூம், இந்த பாத்ரூமில் போகிற தண்ணி தான், சாக்கடை தண்ணி. அதுக்கு தான் நம்ம வந்து மெயினாக அதை திறந்து விட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இங்கே தண்ணியே ஓடலை. இப்போ நம்ம அந்த குரோபார் வேறு ஒன்று இங்கே போட்டோம். அந்த குரோபார் எடுத்துப்போம், அது நமக்கு தேவை. அப்படியே பொறுமையாக இங்கே கீழே குனிஞ்சி போனோம். இங்கே தான் நம்ம இன்றைக்கி எஸ்கேப்பே பண்ண போகிறோம் கைஸ். இருங்க, இந்த க்ரோபாரை வந்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலான்னு பார்த்தா இப்போ போட முடியல. ஏன்னா இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து இப்போது தண்ணி இருக்கான். அந்த தண்ணியை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணுமா? அந்த தண்ணி எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் கைஸ். அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்விட்சு மாரி தேவை. அந்த ஸ்விட்சையும் வந்து இங்கே தான் எங்கன்னா பக்கத்தில் வச்சுருக்கோம் அந்த ஈவில் நன் கிளவி. ஏன்னா அதுக்கு ஞாபகம் மறதி, அதனால் பக்கத்துலேயே அதை கலைச்சி வச்சிரும். தேடி பார்த்தா கிடைக்கும். இங்கே இல்லை, இங்கெல்லாம் இல்லை கைஸ். இங்கேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. இதுக்குள்ள இங்கேயும் இல்லையே. சரி, இங்கே காயின்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். வேறு எங்கே தான் இருக்கோன்னு தெரியல கைஸ். இதோ இருக்குது கைஸ், கிடச்சிடுச்சு. ஆஹா, சத்தம் வேற போட்டுட்டோம். இப்போ இந்த சத்தத்துக்கு வேறு அந்த ஈவில் நன் வருமே. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து அந்த தண்ணிலாம் வந்து ஆஃப் ஆகிட்டு இருக்கோம். இப்போ இந்த க்ரோபாரை வந்து கீழே போட்டுருவோம். பார்த்தீங்களா கைஸ், கீழே ஒரு முதலை இருக்குது. நம்ம அவசரப்பட்ட அந்த நீச்சல் குளத்துக்குள்ளே வந்து குதிச்சிருந்தோம், அந்த முதலை வாயிலே மாட்டியிருந்திருப்போம். ஓகே கைஸ், இங்கே தான் நம்ம இன்றைக்கி எஸ்கேப்பே பண்ண போகிறோம். இங்கே வந்து டிராயிங்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க இல்லையா. இதில் என்ன போட்டிருக்குன்னா 4 ட்ரம்மு, இந்த வீட்டுக்கெலாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே கைஸ், அந்த 4 ட்ரம்மு. அதுக்கப்புறம் ரெட் கலரில் வட்டமாக ஒன்று இருக்கும், அதெல்லாம் தேவை கைஸ். அதெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த ஈவில் நன் வேறு வந்துடுச்சு. நல்லவேளை நான் பார்த்துட்டேன். இருங்க, இந்த ஈவில் நன் வந்து இப்படி வர வச்சுட்டு நம்ம அப்படியே நைஸாக போயிடலாம்.
எங்கே போனாலும் துரத்துது கைஸ். இந்த ஈவில் நன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுலாம் தெரியாது அவ்வளோவும். ஆனால் ஒரு சின்ன சத்தம் போட்டால் கூட அது வந்துடும். இருங்க கைஸ், எங்கனாவது போயிட்டு ஒளிஞ்சிப்போம் கொஞ்ச நேரம். அந்த ஈவில் நன் வந்து போனதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒளிஞ்சிக்கலாம் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து கீழே போக வேண்டியதுதான். கீழே போயிட்டு நம்ம அந்த ட்ரம்முலாம் தேடுவோம். இதோ இங்கே ஒரு ட்ரம் இருக்குது. இந்தமாரி கீழே வந்து குப்பைலாம் இருக்கும். குப்பைக்குள்ளே தான் எங்கேனாவது மறைச்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து தேடி கண்டுபிடிக்கணும். ஐயோ, இந்த ஈவில் நன் வேறு வந்துடுச்சு காய்ஸ். டேய் வேகமாக ஏறுடா. நீ நாடா பொறுமையாக ஏறிட்டுக்கிற. ஆடா பாவி, நல்ல வேலை காய்ஸ். இவனை வேகமாக ஏறுடானா பொறுமையாக ஏறிட்டு இருக்கான் காய்ஸ். ஓகே, ஒரு ட்ரம்மு வச்சாச்சு. இதோ இங்கே பக்கத்துலேயே இன்னொரு ட்ரம் இருக்குது. அதில் தான் 2 ட்ரம்மு வச்சாச்சு. இன்னும் 2 ட்ரம்மு வேணும். ஆனால் அதுக்குள்ளே அந்த ஈவில் நன் வேறு வந்துடுச்சு. அதனால் அதை இந்த பக்கமாக வர வச்சுட்டு நம்ம வந்து அப்படிக்கா போயிடலாம். பாருங்க, துரத்திட்டே இருக்குது இது. இப்போ நம்ம வந்து மேலே போனோம். மேலே வந்து நமக்கு ஒரு பொருள் தேவை. அது என்னதுன்னா ஒரு மீன் பொம்மை. அந்த மீன் பொம்மை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ மேலே போயிடலாம். ஓகே, இது மேலே ஏறி போனால் நான் இந்த வழியாக வந்துட்டேன். இது என்ன கிளவின்னு தெரியல காய்ஸ். வேன் எடுத்துட்டு அது பாட்டுன்னு வருது, அது பாட்டுன்னு போகுது. இது அந்த கிளவியோட அக்காவா தங்கச்சியானே தெரியல கைஸ். ஆனால் இது நம்மளை பார்த்து பயந்து கத்தி ஓடுது. நம்ம தான் இதை பார்த்து பயப்படணும். ஆனால் இது எதுக்கு நம்மளை பார்த்து பயந்து ஓடுதுன்னு தெரியல கைஸ். ஓகே, இந்த மீன் பொம்மை வந்து இங்கே தான் மேலே ஒரு ரூமில் மாட்டி வச்சுருக்கோம் அந்த கிளவி. இப்போ பார்த்தீங்களா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த கிளவி பாருங்கள், வேட்டெல்லாம் ஆடம் போல் இருக்குது. காட்டுக்கு போயிட்டு மானு தலை, பன்னி தலைலாம் மாட்டி வச்சுருக்கு. ஆனால் நமக்கு இந்த மீன் பொம்மை தான் தேவை. அது எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு அப்படியே ஜம்பப் போடு. ஜம்ப் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா காய்ஸ்? நம்ம கிராணி கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துலேருந்து கீழே குதிச்சா கூட அவுட் ஆகிடும். ஆனால் நம்ம இந்த ஈவில் நன் கேமில் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே குதித்தோம். ஆனால் நமக்கு ஒன்றுமே ஆகலை. அதுதான் எனக்கு இந்த கேமில் பிடிச்ச விஷயம். இப்போ அந்த ஈவில் நன் வேறு எங்கே சுற்றிட்டு இருக்குதுன்னு தெரியல. அது வரத்துக்குள்ளே இந்த மீன் பொம்மையை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, வந்தாச்சு. என்ன கைஸ் இவ்வளோ தூரமாக வச்சுருக்காங்க இந்த இடத்த. ஓகே, இப்போ வந்து கீழே இறங்கணும். ஆனால் பார்த்து இறங்கணும். ஏன்னா அந்த முதல்ல வந்து இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. நம்ம குரோபார் வேறு ஏதோ ஒரு இடத்துல போட்டோம். அந்த குரோபார் வேறு வேணும் இப்போ நமக்கு. இதோ இங்கே தான் போட்டிருக்கோம் காய்ஸ். இதோ இந்த குரோபார் வச்சு இங்கே ஒரு செங்கல் இருக்கும். இந்த செங்கல் வந்து எடுத்து விடணும். அப்புறம் இந்த மீன் பொம்மையை வந்து அந்த செங்கலுக்கு நடுவில் வந்து வைக்கணும். ஆனால் அதுக்குள்ளே இந்த முதலை வந்து நம்மளை துரத்துது. இதோ பார்த்தீங்களா? ஓகே, அந்த முதல்ல துரத்துறத நிறுத்திச்சு. இப்போ அந்த மீன் பொம்மையை வந்து அங்கே மாட்டி விட்டுரும். எதுக்குன்னா இப்போ அந்த முதல்ல வந்து அந்த மீன் கடிக்கிறன்ற பேரில் அந்த செவுத்தையே சேர்த்து உடச்சிரும். அதுதான் நமக்கு வேணும். அதனால தான் நம்ம வந்து அதை பொம்மையை அங்கே வச்சோம். ஓகே, உடச்சிடுச்சு. முதல்ல என்னை துரத்தாத முதல்ல. ஓகே, முதல்ல வந்து தூங்குதுப்பா. இப்போ நமக்கு வந்து ஒரு கேட் வால் ஒன்று வேணும் கைஸ். அந்த கேட் வால் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில.
அது இங்கே தான் என்னது பக்கத்தில் தான் வச்சுருக்கோம் அந்த கிளவி. ஆஹா கிளவி வந்துடுச்சு காய்ஸ். அச்சச்சோ கிளவி துரத்துது காய்ஸ். நம்ம வந்து இதோ பார்த்தீங்களா காய்ஸ், இங்கே ஒரு டோர் இருக்கு இல்லையா, இந்த டோரை வந்து நம்ம திறக்கணும். ஆனால் அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு போட்டால் தான் திறக்கும். அதுவும் சாதாரண பாஸ்வேர்டு கிடையாது, அது ஒரு டிராயிங் பாஸ்வேர்டு. ஆனால் அந்த பாஸ்வேர்டு போடலான்னு பார்த்தா இந்த ஈவில் நன் கிளவி வந்து நம்மளை துரத்துது. பாருங்க கைஸ், துரத்திட்டே இருக்குது. ஹே கிளவி, நீ என்ன துரத்துறதுக்கு பதிலாக ஒலிம்பிக்கில் ஓடனாவது கோல்டு மெடலாவது கிடைக்கும் இல்லையா, என்ன நேரத்துக்கு துரத்திட்டு இருக்க? சரி இருங்க, அது போட்டோம், நம்ம இங்கே அப்படியே ஒளிஞ்சிப்போம், அது போனதுக்கப்புறமா போவோம். ஏ கிளவி, நான் இங்கே இல்லை, போயிடு. நான் இங்கே இல்லை, போயிடு கிளவி. நான் இங்கே இல்லை, போயிடு. என்ன தலையை குனிஞ்சினமா வந்து, அப்பாடா தொல்லை வேலை காஷ், பயந்துட்ட போயிடுச்சு அந்த கிளவி. அச்சச்சோ போயிடுச்சுன்னு நினச்சேங்க. இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு திருட்டு கிளவி. அது கிராணி கேமில் இருக்க கிளவி கூட இப்படி தான் கைஸ், அது போயிடும்னு நினைப்போம், ஆனால் அது அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கும். இருங்க, இந்த தடவை நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியே போகலாம் கைஸ், ஒன்றும் அவசரம் இல்லை. ஏ கிளவி, நான் இங்கே இல்லை, போயிடு. ஆஹா நம்ம ஒழிச்சது அது பார்க்கலையே கைஸ், எப்படி கைஸ் அடிச்சுது அது. ஐயோ, த லாஸ்ட் டேவா கைஸ், இதுதான் நமக்கு கடைசி நாள். இன்றைக்கும் தப்பிக்கலைன்னா அவ்வளோதான், இங்கேயே நம்ம மாட்டிப்போம். ஆனால் அப்படி நான் நடக்க விட மாட்டேன். நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறோம். இன்னும் 2 பொருள் தான் கைஸ், ஒரு ட்ரம்மு, அதுக்கப்புறம் இன்னும் 3 பொருள் தேவைப்படுது. பரவாயில்ல, கிடைக்கும். அந்த பாஸ்வேர்டு அந்த கேட்டு பின்னாடி ஒன்று இருக்கும்ல கைஸ், அதான் அந்த டோர் மாரி ஒன்று இருந்து, அந்த பாஸ்வேர்டை போயிட்டு நம்ம போட்டு பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் வந்து ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். கிராணி கேமில் கூட தப்பிக்கிறதுக்கு 5 நாள் இருக்கும் கைஸ், ஆனால் இந்த கேமில் வெறும் 3 நாள் தான் டைமு. அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது இந்த ஈவில் நன்ட்டு வந்து தப்பிச்சு போனோம். இட்ஸ் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தப்பிச்சு போகிறோம், கேமை முடிக்கிறோம். இந்த ஈவில் நன்னுண்ணா பெரிய ஆளாண்ணா. ஓகே காய்ஸ், இப்போ அந்த பாஸ்வேர்டு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சிம்பிள், அதுக்கப்புறம் மேகம், அதுக்கப்புறம் ட்ரெஷர் பாக்ஸ், அதாவது புதியல் பெட்டி, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கப்பு மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இப்போ அந்த ட்ராயிங்லாம் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த முதலையை வச்சு ஒரு செவுத்தை உடைச்சோம் பார்த்தீங்களா, அந்த செவுத்துக்குள்ளே தான் இருக்கும். அது இங்கே தான் இருக்கும். இருங்க, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு மேகம் தானே பார்த்தோம் கைஸ். ஃபஸ்ட்டு தண்ணி இது. ஓகே, இதுதானே தண்ணி சிம்பிள். ஆமாம், தண்ணி சிம்பிள் மாதிரி தான் இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஓகே, நம்பர் 6, அதாவது 6ஆம் நம்பர். அடுத்து வந்து என்ன பார்த்தோம், அடுத்து மேகம் தானே பார்த்தோம் கைஸ். இதுதான் மேகம்னு நினைக்கிறேன். நம்பர் 1. அடுத்து என்ன ஏதோ பார்த்தோமே, ட்ரெஷர் பாக்ஸு, புதையல் பெட்டி. மேகம் பார்த்தோம் கைஸ், மேகம் இல்லை, ஐயோ மேகம் தானே கைஸ் இப்போ பார்த்தோம். ஓகே கைஸ், கன்ஃபியூஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு தண்ணி, அதுக்கப்புறம் மேகம், அதுக்கப்புறம் புதையல் பெட்டி தான் கைஸ். ஆமாம், புதையல் பெட்டி. ஓகே, நம்பர் 5 லாஸ்ட்டாக ஒரு கப்பு மாதிரி இருந்தது கைஸ்.
கப்பு எங்கே இருக்குது? இதோ இருக்குது கப்பு. அவ்வளோதான், பார்த்தாச்சு கைஸ். 8ஆம் நம்பர். இது கப்பா இது கப்பா? 2 டிராயிங்லேயும் கப்பு இருக்குது கைஸ். கன்ஃபியூஸாக இருக்கே. இது டோர் கைஸ். இதுதான் கப்பு. ஓகே, என்ன நம்பரு? 6 1 6 1 5 8. 6 1 5 8 கைஸ். இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம அங்கே போய் போடணும். அந்த முதலை வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஓகே, பொறுமையாக மேலே ஏறியாச்சு. இப்போ போடுவோம். ஃபஸ்ட்டு 6, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 8. டோர் ஓப்பன் ஆகிடுச்சு காய்ஸ். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே இதுதான் காய்ஸ் நமக்கு ரொம்பவே வந்து முக்கியமானது இன்னைக்கு இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு. ஒரு வழியாக அது கிடைச்சிடுச்சு. இது வச்சாச்சு. இது என்னது காய்ஸ்? இதுதானே காய்ஸ் அந்த கேட் வாலு. இதுவும் நமக்கு தேவை. பார்த்தீங்களா காய்ஸ் எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. வெளியே வந்து நம்ம வந்து இந்த இடத்துல போய் ஒளிச்சு வச்சுருப்பாங்களா அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாத மாதிரியான ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருக்க அந்த ஈவில் நன்னு. அந்த முதல்ல போயிடுச்சு காய்ஸ். ஓகே, இதை வந்து இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணோன்னா உள்ளே வந்து ஒரு ட்ரம் இருக்கும். அதுதான் எடுக்கிறதுக்கு வந்தோம் காய்ஸ். அச்சோ காய்ஸ், முதல்ல துரத்துது. முதல்ல நான் ஒன்று என்ன பண்ணேன்? என்னை எதுக்கு இப்படி ரவுண்டு கட்டி துரத்துற? அதுதான் கைஸ், நல்ல வேலை தப்பிச்சாச்சு அந்த முதலிக்கிட்டேருந்து. ஓகே, இப்போ வந்து இந்த ட்ரம்மையை வச்சிடலாம். இன்னொரு ட்ரம்மு வந்து அந்த ட்ராயிங்லாம் இருந்ததில்ல கைஸ் நிறைய, அங்கே நான் பார்த்த மாதிரி ஞாபகம். பட் இந்த பக்கம் டோர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. நம்ம வந்து ஆப்போசிட்டாக போய் தான் வந்து திறக்கணும். அந்த ஈவில் நன்னு வேறு அதிசயமாக இருக்குது, இவ்வளோ நேரம் வரவே இல்லை. அது வராத இருக்கிறதே நல்லது. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து தப்பிச்சு போயிட்டே இருக்க போகிறோம். அந்த முதலை வந்து இல்லை, அதை தூங்கிட்டு இருக்கேன். இங்கே தான் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் அந்த ட்ரம்மு பார்த்தேன். எங்கே கொண்டு வந்து ஒளிச்சு வச்சுருக்கு பாருங்க கைஸ். ஒளிச்சு வச்சுருக்கு இந்த ஈவில் நன்னு. நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கவே கூடாதுன்றதுக்காக. ஆனால் நம்ம தப்பிச்சு போட போகிறோம் இப்போது. அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு ட்ரம்மையும் வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், போட் ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். இப்போ இங்கே வந்து ஒரு வீல் மாரி இருக்கு இல்லையா, இதை ஒரு 4 வாட்டி சுற்றி விடணும். ஓகே, 1 2 3 4 கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ அந்த முதல்ல ஓடி வருது, அதில் மாட்டிக்கிச்சு. நம்மளை அப்படியே அதை ஈர்த்துட்டு போகுது கைஸ். அவ்வளோதான், அதை முதல்ல தான் நம்மளை தப்பிச்சு இது உதவி பண்ணுச்சு. ஈவில் நன்னு பாய் பாய், வரேன். இப்போ வெளியே போயிருக்கலாம், ஆனால் அப்புறமா நீ மாட்டுவல்ல. நான் அடுத்த வாட்டி வரும்போது உன்னை காலி பண்ணாத விட மாட்டேன் கேள்வி. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.